பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அப்புறம் என்னமா எங்களுக்கு பேர் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்றேன் எதுக்கு அவசரப்படுறீங்க? நாங்களும் நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம் பேரை. ஆனா நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? பொறுமையா ஒரு சர்ப்ரைஸா சொல்லுவோம். எப்ப சொல்லுவீங்க? அட்லீஸ்ட் பெரியவங்க கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, எங்க கிட்டயாவது சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சரிம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாப்பாங்க காதுல பேர் சொல்லுங்க. ஆமா சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க பேரை பாத்துக்கிறோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேரை சொல்லுங்க. என்ன தங்குங்களா, பேர் சொல்லிடலாமா? என்ன சௌமியா, சொல்லிடலாமா? ஆனா பேர் சொல்லிரலாம். முதல்ல யாருக்கு பேர் சொல்ல போறோம்? அண்ணா உங்க குழந்தைகிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பேர் சொல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் சொல்லிடலாம், அப்புறம் பையனுக்கு சொல்லலாம். ஓகே சொல்லுங்க பேரை. என்னோட பொண்ணு பேரு சஞ்சனா. சஞ்சனா சஞ்சனா சஞ்சனா. என்னோட பொண்ணு பேரு அழகான இசை. இசை இசை. டேய் உன்னோட பேர் சொல்லிரலாமா? ஏன் பையன் பேரு? நான் சொல்றேன். சரிமா சொல்லு. அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் இங்க பாரு. திரும்ப மாட்டேல அத்தை கூட்டா. அர்ஜுன் குட்டி. ஹோய் அர்ஜுன். எல்லாத்துக்கும் பேர் பிடிச்சிருக்கா? பேரு ரொம்ப சூப்பர்மா. ஆமா, யோசிச்சு பேர் வச்சிருக்கீங்க போல. அதுலயும் பாத்தியா சௌமியா, உன்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பெண் குழந்தைக்கு பேரு, அதுல அண்ணனோட பேரும் ஆட் ஆயிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அழகா அர்ஜுன் அன்பனனோட பேரு. செம்மப்பா, மூளைய போட்டு நல்லாதான் யோசிச்சிருக்கீங்க. இசையும் கியூட்டா இருக்கு தெரியுமா? மொத்தத்துல 3 பேத்தோட பேரும் செம்ம. 3 பேத்தோட பேரு சூப்பரா இருக்கு. நல்லா யோசிச்சுதாமா வச்சிருக்கீங்க. ஆமா, மூளை போட்டு நல்லா கசக்கி இருப்பீங்க போலயே. ஆமா, பின்ன நாங்க 3 பேரும் நேம யோசிக்கிறதுக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிட்டோம். எப்படியோ ஒரு நல்ல பேர் யோசிச்சிட்டோமே. சரிதான் போங்க. என்ன பெரியவங்க, நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க பேத்தி பேரனுக்கு நல்ல பேர் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நாங்க அமைதியா இருந்தா. ஆமா, பேத்திக்கும் பேரனுக்கும் அவ்வளவு நல்லா இருக்கு பேரு. நான் கூட உங்ககிட்ட எல்லாம் கேட்காம வச்சுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படிமா நாங்க சொல்லுவோம்? பேர் உண்மையாலுமே நல்லா இருக்கு, சூப்பராவே இருக்கு. உங்களால திட்ட மாட்டோம். தேங்க்யூ. கஷ்டப்பட்டு யோசிச்சு வச்ச பேரு. பாரடி, நல்ல நாள் அதுமா அடி வாங்கிறாத. பேர் சொல்லி கூப்பிடு. கம்மன் இருப்பாங்க எல்லாரும். பெரியவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இடுமா, அவ ஏதோ பேச வரால, விடுமா. அத்தை, நீங்க வேற அத்தை. அப்புறம் இப்படியே பழகிரும் அத்தை. அதெல்லாம் பெருசாக அவளே பேர் சொல்லி கூப்பிடாம ஸ்டாப் பண்ணிடுவா பாரு. நீ இப்படி மிரட்டிட்டே இருந்தாதான் அவ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா. விடு. நீங்க எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் போதும். அதனால தான் ரொம்ப ஓவரா பண்றா. ஐயோ விடுமா, சின்ன குழந்தைல, விடுமா. கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பா, விடு. இல்ல இப்ப ஓவரா பேசுறா தேவ. நான் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்களா, சரிமா கூப்பிட மாட்டேன்னு சொல்றாளா? நீ நொய்யங்கறமான்னு சொல்றா. நீ மரியாதை கொடுத்து பேசினா நான் ஏன் குறுக்கால பேச போறேன் சொல்லு பாப்போம். அத்தைன்னு கூப்பிட்டு நான் எவ்வளவு டைம் சொல்லிருக்கேன். திரும்பி சௌமியான்னு கூப்பிடுற. அப்புறம் உனக்கு கொழுப்பு தானே. என்னடி என்ன பண்ற நீ? ஐயோ, நீ அவ பேச வந்ததே மறந்துடுவா போல. நீ விடுங்க நீ. சரி பேசு, என்ன பேசணுமோ பேசு. ஏண்டி இந்த ஒண்ணு சொல்றதுக்கு தான் அவ்ளோ நேரம் பண்ணிட்டு இருந்தியா நீ? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம். பேசுங்க. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தீங்கல, பேசுங்க. அடிக்கடி யூஸ் பண்ணதாமா பேர் வச்சிருக்காங்க. ஐயோ சாரிமா. அவளை யாராவது ஒருத்தர் பேச விடுறீங்களா? குறுக்கால யாராவது பேசி அவளை ஸ்டாப் பண்ணி விட்டுறீங்கப்பா. என்னடி பேர் கூப்பிடுறதுக்கு தானே வச்சிருக்கோம். பேர் கூப்பிடுவேன்னு சொல்றா. சரி சாரி. பேசு. என் பேத்தியை யாரும் பேச விட மாட்டேங்கிறாங்களா? நீ பேசுமா, நான் பாத்துக்கிறேன். யாராவது பேசிட்டோம். பாரடி, அவனே அழகா மரியாதை கொடுக்கறான் பாரு. அவன் தம்பி தானே. வேற அழகா மரியாதை கொடுத்து கூப்பிடுறான். இங்க பாருங்க, என் பேத்தி எவ்வளவு விவரம்னு. நல்லா விவரம்
உனக்கு வாய் ஜாஸ்தி. போடுங்க நீ, 4 அடி போடுங்க நீ. செய்வே நீ, ஏன் செய்ய மாட்ட? அப்புறம் மேடமே இந்த குழந்தைதான், இதுல உன்கிட்ட ஒரு குழந்தையா கொடுக்கணுமா? ஐயோ ரொம்ப பெருசாயிட்டீங்க கண்ணா. உங்க கையே பிஞ்சு கை, இதுல குழந்தைங்க வேற கொடுக்கணுமா? அமைதியா உட்காருடி. என்னடாண்டி உன் பிரச்சனை? அப்பையில இருந்து அம்மா அம்மான்னு விளையாடிட்டு இருக்க. நீயே ஒரு குழந்தை, இதுல உனக்கு வேற குழந்தைய கையில கொடுக்கணுமா? கம்மன் என்ன? ஏண்டி நான் பேசுவேன். 6 மணிக்கு மேல குழந்தை இருக்கிறதே முழுசாவே உன் கூட தான். உனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் அத்தன் வரும்டி. கொஞ்ச நேரம் விளையாடு, குழந்தை கொஞ்ச நேரம் தூங்கும். ஏன்னா டயர்டா இருக்கும்ல, நீ போ. சொன்னதை கேளுடா தங்கம், நீ போய் விளையாடு. கொஞ்ச நேரம் குழந்தைக்கு ரெஸ்ட் வேணும்ல, போடா. அம்மா தாயே, மேடம் சொன்னா மட்டும் கேட்கவா போறீங்க? போங்க. போயிட்டு வாமா. உனக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் அத்தனை மரியாதையை கூப்பிடு. சரி போயிட்டு வா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடந்திருக்கு. அதுவும் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்பதான் மன நிம்மதியா இருக்கு. எல்லா பிரச்சனையும் போய் குடும்பம் சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம எவ்வளவு நாள் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. இதுக்கு மேலேயாவது இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா சந்தோஷமா வாழணும் கடவுளே. ஆமா, இந்த குடும்பம் மொத்தமும் சந்தோஷமா இருக்கணும். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு, பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. சரிம்மா, குழந்தைங்கள கொஞ்ச நேரம் தூங்க வைங்க. அவங்க பாருங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் நல்லா இருக்கும். தொட்டில போடணும். எப்போதும் தொட்டில போட்டா இவங்க அழுகுவாங்கன்னு சொல்லி தான் போட வேணாம்னு சொன்னேன் இன்னைக்கு. அவங்கள கொஞ்ச நேரம் அப்படியே தூங்க வைங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சுக்கிட்டோம். சரிங்கத்த. சரிங்கம்மா, நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போங்க. நீங்களும் கொஞ்ச நேரம் தூங்குங்க, போங்க. சரிங்கம்மா.
பெரிய பொண்ணா வளர்ந்துட்டு போறா போல. எங்க ஷாய் ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டு போறாளே. நாங்க சமைச்சிட்டு வர வரைக்கும் குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கிட்டோம். அப்படியே ஹரி குட்டி போய் குட்டி அதை கீழே போட்டுற போற அம்மா கிட்ட கூட. எங்க ரெண்டு பேரும் அதை விடவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஷாய் இங்க கொண்டா, நான் பிடிச்சிக்கிறேன். வலிக்கலையே, குழந்தைய கிட்ட உனக்கு வலிக்காதே. ஓஹோ கொண்டா, நான் பிடிச்சிக்கிறேன். சரி சரி, யாரை சீக்கிரம் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் தூங்க போறீங்க? இங்க பாருங்க, நீயா ஹரியா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு தூங்குறீங்கன்னு பார்க்கலாமா? ஏய் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம்டி. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பாப்பாங்க கூட விளையாடணும்ல. ஓ சண்டே வாடி, சாரி சாரி மறந்துட்டேன். பாரு நீயும் ஹரியும் சீக்கிரம் தூங்குனாதான் குழந்தைங்களும் தூங்குவாங்க. அப்பதான் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா விளையாட முடியும். சரிடா தங்கம், நீ சாப்பிட்டு தூங்கு. இரு அத்தை போய் உனக்கும் அக்காவுக்கும் சாப்பாடு போட்டுட்டு வந்து ஊட்டி விடுறேன். அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நீங்க அது கூட தூங்கிருங்க. ரெண்டு பேரும் சமத்து கேக்குறீங்க பேச்ச. நாங்க பேச்ச கேப்போமே, நாங்க 5 பேருமே. 5 பேரா? சூப்பர்மா சூப்பர். சரி சீக்கிரம் சாப்பிட்டு 2 பேரும் தூங்கணும் சரியா? 5 பேரும் சீக்கிரம் தூங்கணும், அப்பதான் காலையில எந்திரிச்சு நீங்க 2 பேரும் பாப்பாங்க கூட தம்பிங்க கூட எல்லாம் விளையாட முடியும். சரி சௌமியா, நான் தூங்குறேன். எனக்கு ஊட்டிடு, நான் சாப்பிட்டு தூங்குறேன். சரி ஷாய். மூச்சுப்பட்டா நோகும் முன்னு மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலப்பட்டா நோகும் முன்னு நிலவடங்க முத்தமிட்ட தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசைகள் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே